ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வர இருக்கிற அனைவரையும் குறிப்பாக விடுமுறை வேதாகம பள்ளியின் அனைத்து பிள்ளைகளையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போம், செபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன், நீர் எங்களை அதிசயமாய் அற்புதமாய் 4 மாதங்களை முடிக்க செய்து 5வது மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளை காண செய்த கிருபைகளை இரக்கங்களை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, இப்போதும் ஆண்டவரே, இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள் மூலமாய், வாசிக்க இருக்கிற வசனங்கள், சிந்திக்க இருக்கிற வசனங்கள் மூலமாய் தேவன் நீர் எங்களோடும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தேவன் நீர் இடைப்படும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய ஐக்கிய பந்திலே இணைய இருக்கிறோம். உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இணைந்து உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தேவன் நீர் தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியிலே அழைத்து கொண்டு வரும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம், உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 1வது பாடலை நம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். பாடல் எண் 1, எல்லாருக்குமா உன்னத கர்த்தாதி கர்த்தரே. எல்லாருக்கும் உன்னத கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவமா வாழ்க வாழ்க நீர் வாழ்க இயேசுவே. விண்ணில் பிரதானியான நீ பகைஞர்க்காகவே பகைஞர்க்காகவே மண்ணில் மறித்தீ நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. பிசாசு பாவம் உலகம் ஈசத்திருக்களே ஈசத்திருக்களே அழிந்து போக மீதியும் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. நீர் வென்றபடி நாங்களும் வென்றேறி போகவே வென்றேறி போகவே பரத்தில் செங்கோல் செலுத்தும் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. விண்ணோர்களோடு மண்ணுள்ளோ என்றைக்கும் வாழவே என்றைக்கும்
வாழ்க வாழ்க நீர் வாழ்க இயேசுவே. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதனுக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமானது ஓய்வு நாளுக்காயுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேசத்திற்காய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் செபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் காணப்பட, மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட, ஆண்டவரே, தேசத்திலே நீர் வைத்து சென்ற அந்த சமாதானத்தை ஆண்டவரே பிள்ளைகள் பெற்று நிறைவாய் அனுபவிக்க தேவன் நீர் கிருபை வரங்களை தந்து வழிநடத்தும்படியாய் என்று மன்றாடுகிறோம். இப்போதும் சுவாமி, தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம். 10,000க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உடைய பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஊழியத்திலே உம்முடைய கிருபையின் கரம், உம்முடைய வழிநடத்தலின் கரம் கூட இருக்கட்டும் அப்பா. மனிதனுடைய முகத்தை பார்த்தல்ல, உம்முடைய முகத்தை பார்த்து ஊழியத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட தேவன் நீர் ஊழியங்களை எடுத்து வழி நடத்தும்படியாய் என்று மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இப்போதும் சுவாமி எங்களுடைய ஆலயத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆலயத்தை மலை மேல் இருக்கிற பட்டணமாக உப்பாக ஒளியாக வைத்திருக்கிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த ஆலயத்தை பார்த்து இந்த பிள்ளைகள் தேவையோடு, ஏக்கத்தோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, பிள்ளைகளுடைய ஜெபத்தை தள்ளாமல் தேவன் நீர் பதில் தருகிற கர்த்தர்.
ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு மறு உத்தரவு அருளி செய்து அதன் மூலமாய் பிள்ளைகள் உம்மண்டை கிட்டி சேர ரட்சிப்பின் பாதையை தெரிந்தெடுக்க கிருபை செய்யுங்க. ஆலயத்தை சுற்றி வாசம் செய்கிற உம்மை அறியாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் உம்மை அறிந்து கொண்டு உம்மண்டை கிட்டி சேரவும் தேவன் நீர் கிருபை வரங்களை தந்து பிள்ளைகளை தேவன் நீர் மென்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் சுவாமி, திருச்சபையில் உள்ள அனைத்து ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், ஓய்வு நாள் பாடசாலை, கொயர் ஊழியங்கள், ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டவரே, இந்த நாட்களிலே கடந்த வாரத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற ஆண்டவரே விடுமுறை வேதாகம பள்ளிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் நீர் சிறப்பாய் நடத்தி தந்தீர். இந்த நாளிலும் மாலையிலே நடைபெற இருக்கிற ஆண்டவரே இறுதி நிகழ்ச்சிகளிலே தேவன் நீர் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அதை பொறுப்பெடுத்து நடத்தின அனைத்து ஆசிரியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். டைரக்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலண்டியர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் செய்த ஊழியத்தை தேவன் நீர் அறிந்திருக்கிறீர். பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்துவீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, ஆண்டவரே, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று சொன்ன தேவன், பிள்ளை வாழ்க்கையை தேவன் நீர் கனம் பண்ணி பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஊழியத்திற்கென்று கொடுத்து ஒத்துழைத்த அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எந்த நோக்கத்தோடு பிள்ளைகள் ஊழியத்திற்காக கொடுத்திருக்கிறார்களோ அந்த நோக்கத்தின் காரியங்களை பிள்ளைடைய வாழ்க்கையிலே நிவர்த்தி செய்து பிள்ளைகளை வழிநடத்தும்படியாய் ஆசிர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, கலந்து கொண்ட அனைத்து சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். காரணமாயிருக்கிற பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெற்றோர்களை தேவநீர் ஆசிர்வதிங்க. ஆண்டவரே, பெற்றோர்களுக்கு காணப்படுகிற கஷ்டங்கள், பாரங்கள், ஆண்டவரே, புதிய கல்வியாண்டின் தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் தேவன் நீர் பிள்ளைகளுக்கு மறு உத்தரவு அருளி செய்து பிள்ளை தேவைகள் எல்லாவற்றையும் தேவனை சந்தித்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அதன் மூலமாய் ஆண்டவரே, பிள்ளைகள் மூலமாய் பெற்றோர்கள் சந்திக்கப்பட தேவநீர் கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த பிஞ்சு உள்ளங்களிலே விதைக்கப்பட்ட அந்த விதையானது வரும் காலங்களிலே 30, 60, 100 கனி கொடுக்க கிருபை செய்யுங்க சுவாமி. இப்போதும் அப்பா, திருச்சபையில் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தனித்தனியாய் பேராய் நினைக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. பிள்ளைகள் செய்கிற பணிகளை ஆசிர்வதிங்க. பணிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவநீர் நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாங்க. இடமாறுதலுக்காய் காணப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவநீர் நல்ல இடமாறுதலை ஏற்படுத்தி தாங்க. ஆண்டவரே, வாகனம் ஓட்டுகிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் உம்முடைய சமூகம், உம்முடைய வழி நடத்துதல் பிள்ளை வாழ்க்கையிலே தொடர்ந்து காணப்படட்டும் சுவாமி. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன தேவன் அவனமாய் தேவநீர் பிள்ளைகளை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, குறிப்பாக திருச்சபையிலே பலவீனமாய் காணப்படுகிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனங்களை நீக்கி போடுகிற கஷ்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். தூர தேசத்திலே காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும், உம்முடைய வழி நடத்துதல் கூட இருக்கட்டும். குடும்ப வாழ்க்கை நிறைவின் நன்மைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் வைத்திருக்கிற நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதனதன் காலத்திலே அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் தேவன் நீர் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே செய்து பிள்ளையுடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளாய் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, இந்த ஆராதனையின் மூலமாய் தேவன் நீர் எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. ஆண்டவரை, இன்னும் வர இருக்கிற பிள்ளைகளை தேவனி தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய ஐக்கிய பந்திலே நாங்கள் இணைய இருக்கிறோம். உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இணைந்து உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த தேவன் நீர் எங்களை எடுத்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகரை கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். உட்காருவோம். பொதுவான வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 முடிய உள்ள வேத பகுதியை விடுமுறை வேதாகம பள்ளியின் பிள்ளை
வாசிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். ஓசியா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 முடிய. கர்த்தரிடத்தில் திரும்பவும் பாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவர். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பின் அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்பொழுது நம்மை அறிந்து கர்த்தரை அறியும்படி தெரிந்து போவோம். அவருடைய புறப்படுவதால் அருணோதயம் போல அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பொழியும் முன்மாரி பின்மாரியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். கர்த்தர் தாமே இந்த வேத பகுதியை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 84ஆம் சங்கீதத்தை நம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 84ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்மில் பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் நின்றனமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிகையில் பிறந்தார். ஒன்று பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாய தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுவானிலை ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்கார்வோம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை திருமண நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளுடைய பெயர்களை நான் அறிவிக்கிறேன். வருகிற 5ஆம் தேதி திரு ரத்தன்குமார் திருமதி செல்வி அவர்கள் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 6ஆம் தேதி
திரு ஜோன்ஸ் திருமதி பியூலின் ஜோன்ஸ் அவர்கள் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். திருமண நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் முன்பாக ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வரும்படி அழைக்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. ஜெபிப்போம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிற 2 குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைடைய வாழ்க்கையிலே இல்லற வாழ்க்கையிலே இணைத்த நாள் முதல் இந்நாள் வரையிலும் பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் செய்து வருகிற மகத்தான கிருபைகளை இரக்கங்களை எண்ணி ஆசீர்வாதங்களை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, இப்போதும் அப்பா தேவன் நீர் சீயோனின் ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு தேவனீர் தொடர்ந்து தந்து பிள்ளைய வாழ்வை தேவன் நீர் மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களினாலே பிள்ளைகளை முடிசூட்டி வழி நடத்துங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆசீர்வாதத்தின் நன்மைகளை கிருபைகளை தேவனீர் தொடர்ந்து பிள்ளைகளுக்கு தந்து பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்துங்க. சுவாமி, திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவன் நீர் பிள்ளைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிற கர்த்தர் பிள்ளைய வாழ்க்கையிலே நன்மைகளை கிருபைகளை ஆசீர்வாதங்களை அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். உம்முடைய கிருபையின் கரம் வழிநடத்தலின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலையும் காணப்படட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர், காலமெல்லாம் காத்தீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. நம் அனைவரும் சில நிமிடங்கள் நாம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்து வருகிற மகத்தான நன்மைகள் கிருபைகளை எண்ணி ஆண்டவரை 5 நிமிடம் ஆண்டவரை நாம் துதித்து ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் போதுமானவராய் எப்போதும் நம்மை வழி நடத்தி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்முடைய வாழ்விலே நமக்கு துணை நின்று நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அதை எண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த நன்மைகள் கிருபைகள் ஆசீர்வாதங்கள், நீர் என்னை நடத்துகிற கிருபை பெரிதப்பா, நீர் என்னை நினைக்கும் கிருபை பெரிது, என்னுடைய கஷ்டத்தின் நேரத்திலே நீர் என்னை காத்த கிருபை பெரிது. உம்முடைய கிருபையை மறக்க முடியாத ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொன்ன தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களோடு இருந்து 3 மாதங்களை முடிக்க செய்தீர், 4 மாதங்களை முடிக்க செய்து 5வது மாதத்திற்குள்ளாய் எங்களை அழைத்து வந்தீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து
ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் நம்மையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. அல்லேலூயா. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே. நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே. ஏக்கமுற்றே விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே. அல்லேலூயா. ஏக்கமுற்றே விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஏக்கங்களை எல்லாம் நீக்கி போட்டு அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் நிறைவின் நன்மைகளை தந்து அதிசயமாய் நடத்துகிறார். நம்முடைய வாழ்வை எழுந்து சொலிக்க, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எழுந்து சொலிக்கும்படியாய் நம்முடைய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்போதும் போதுமானவராயிருந்து தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வழி நடத்துகிற ஒரு அன்பு, இரக்கம் மேலானது. பக்தன் பாடினான் அல்லவா, அப்பா உன் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. 4 மாதங்களை காத்தார், கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் அணைத்து கொண்டார். தம்முடைய பிள்ளைகளை அணைத்து கொண்டு தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவான நன்மைகளை தருகிறார். ஆண்டவரை நோக்கி கேட்போமா? பக்தன் பாடின பாடலை நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது,
வாழ்வில் நினைத்த கிருபையிது, தாங்கி நடத்தும் கிருபையிது, தாழ்வில் நினைத்த கிருபையிது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபையிது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபையிது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. என்னை நினைக்கும் கிருபையிது, என்னை நடத்தும் கிருபையிது, நம்மை நினைக்கும் கிருபையிது, நம்மை நடத்தும் கிருபையிது. தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபையிது, தந்தையை போல தோளில் சுமந்து நம்மை நடத்தும் கிருபையிது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மறவான் தாங்கிடும் கிருபையிது, சூழ்நிலைகள் மாறினாலும் தயவன் தாங்கிடும் கிருபையிது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களை எல்லாம் ஆண்டவர் நீக்கி போடு. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் போதுமானவராயிருந்து நம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை மாற்றும் கிருபையாய் காணப்படுகிறார். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை நேராக்குகிறார், சமமாக்குகிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் வெற்றியை தந்து நம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துகிறார். கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் மூடை தெரிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, தடைகள் யாவையும் மூடை தெரிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. 4 மாதங்களை காத்தார். அப்பாவும் கிருபைகளால் நம்மை அணைத்துக் கொள்கிறார், என்னை அணைத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி உம்முடைய சமூகத்துக்கு நேராய் வருகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, குறிப்பாக விடுமுறை வேதாகம பள்ளியின் மூலமாய்
பிள்ளைகள் நடக்க இருக்கிற நடனங்கள் ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே இந்த நாளிலும் காணப்படுகிற போதகர் அம்மாவை மறைத்து தேவன் நீர் வெளிப்படுங்க சுவாமி. உம்முடைய மெல்லிய வார்த்தையை கேட்க தேவன் நீர் கிருபையை தந்து தொடர்ந்து எங்களை வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் அனைவரையும் தாழ்த்துகிறோம், உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். இப்போது மீதியான நேரத்தை விடுமுறை வேதாகம பள்ளி, இப்போது நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இப்போது நம்ம மத்தியிலே இருக்கிறதான போதகர் அம்மா அவர்கள் இதனாலே விடுமுறை வேதாகம பள்ளியின் தலைப்புகளை வைத்து நம்மிடத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். ஜெபத்தோடும் தியானத்தோடும் இருந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த வருஷத்தோட விபிஎஸ் தீம் என்னன்னு சொல்ல முடியுமா பிள்ளைங்க? யூட்டர்ன். வசனம், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். எடுத்தவங்க வாசியுங்க. ஓசியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓசியா 6:1. இதில் நம்ம பார்க்கும்போது இந்த வருஷத்தோட விபிஎஸ் தீம் வந்து கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். இதுக்கு ஆதாரமாக வந்து இந்த வசனத்தை கொடுத்துருந்தாங்க. முழுக்க ஃபுல்லாக பார்க்கும்போது நம்ம யோனாவை குறித்ததை மட்டும்தான் அந்த காமன் அசம்பிளியில் நம்ம பார்த்தோம். யோனா வந்து முதல்ல ஆண்டவர் எங்கே போக சொன்னாங்கன்னா நினிவேக்கு போக சொல்லுவாங்க. ஆனால் அவர் கேட்காம எங்கே போவார்னா தர்ஷிஸ்க்கு போவாங்க. அதுக்கப்புறம் கப்பலில் போயிட்டு இருக்கும்போது அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த அசதியை விட்டு திரும்பணும் அப்படின்னு சொல்லி 2ஆவது நாள் நாங்கள் பார்த்தோம். 3ஆவது நாள் வந்து அவர் மீனோட வயிற்றுலேருந்து ஜெபிக்கும்போது நம்ம ஆலயத்துக்கு திரும்பணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அந்த ஆண்டவர் வந்து மீன் வயிற்றுலேருந்து அவர் ஜெபிக்கும்போது 2ஆவது தடவையாக ஆண்டவர் என்ன சொல்லுவாங்கன்னா யோனா கிட்ட, நீ என்ன பண்ண, திரும்ப நினிவேக்கு போகணும் அப்படின்னு சொல்லி 2ஆவது முறையாக ஆண்டவர் அழைப்பு கொடுப்பாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது அவன் வந்து என்ன பண்ணுவாருன்னா யோனா வந்து தன்னை வந்து அர்ப்பணித்து அந்த அசுத்தத்தை விட்டு எழுந்து நினிவேக்கு போனாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அங்கே அழிவிலிருந்து திரும்பும்படியாக நினிவே மக்களுக்கு ஆண்டவரை குறித்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா அங்கே ஜனங்க அழிவிலிருந்து திரும்பணும்னு சொல்லி அங்கேருந்து ஜெபிக்கும் பொழுது எல்லாருக்கும் சொல்லிவிட்டு அந்த மக்கள் ரட்சிக்கப்படும்படியாக திரும்பும்போது அந்த ஊர் ஒதுக்குப்புறமா போய் ஒரு குடிசை போட்டு அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணாங்க, இந்த நினிவே பட்டணம் என்ன ஆகுதுன்னு சொல்லி நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க இருந்தாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஒரு ஆமணக்கு செடியை உருவாக்கி அதை ஒரே நாளில் அரித்து போக பண்ணினார். அது நிமித்தமாக ஆண்டவர் வந்து யோனாக்கு ஒரு பாடத்தை கற்பித்தார். நீ வந்து ஒன்றுமே செய்யாத அந்த ஆமணக்கு செடிக்காக இவ்வளோ பரிதவிக்கிற, நான் வந்து எனக்காக நான் உருவாக்கின என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் பரிதபிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல யோனாக்கு அறிவுறுத்தி எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அறிவிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும்படியாக நம்ம ஒவ்வொருவரும் திரும்பணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தலைப்பில் நாங்கள் பார்த்தோம். முதலாவது ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 3:2. மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். இது வந்து யோவான் ஸ்நானகனோட ஒரு வார்த்தை. அவர் எல்லா இடத்துலையும் போய் சொல்லும்போது மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பிரசங்கம் பண்ணுறதா காணப்பட்டார். அதே அதிகாரத்தில் ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறினதுக்கு அப்புறமா மத்தேயு 4ஆவது அதிகாரம் 17ஆம் வசனத்தை சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, அது முதல் இயேசு மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்போ மத்தேயு 4ஆவது அதிகாரத்தில் பார்க்கும்போது
பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, நாம் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும்னு சொல்லி யார் பிரசங்கிக்க தொடங்கினது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது நமக்கு கொடுத்த ஒரு கட்டளையாக காணப்படுது. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும்போது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவர் இந்த மாதிரி இத்தகைய ஒரு இரக்கத்தையும் கடவுளோட ஆதரவையும் நம்ம பெறணும் அப்படிங்கிறதுக்காக மாத்திரம்தான் நம்ம யூட்டன் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நீதிமொழிகள் 28:13 நம்ம பார்க்குறோம். மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் நம்ம அதை பெறணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம கீழ்ப்படுதலோடு கூட வாக்கு தத்தங்களோடு கூட இணைந்த எல்லா நிபந்தனைகளையும் கர்த்தர் வழங்கியுள்ளார். தேவன் மேல் நம்பிக்கை கொண்டு ஆண்டவருடைய நன்மை கிருபைகளை கண்டடைய நாம் பின்பற்ற வேண்டிய ஒரே வழி என்னது அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரிடத்தில் திரும்பணும். சரி, நான் எந்தெந்த காரியங்களில் ஆண்டவரிடத்தில் திரும்பணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதலாவதாக நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 1:23. முதலாவது நம்ம எதுக்காக திரும்பணும், எந்தெந்த காரியங்களை திரும்பணும்னு சொன்னால், ஆண்டவர்களோட கடிந்து கொள்ளுதலுக்கு நம்ம என்ன செய்யணுமா? திரும்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவதாக பார்க்கும்போது எரேமியா 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிங்க. எரேமியா 3:22. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். இரண்டாவதாக நம்ம எதை விட்டு திரும்பணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய சீர்கேடுகளை விட்டு திரும்பணும், ஆண்டவர் நம்ம குணமாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவதாக நம்ம எந்தெந்த காரியங்களை யூட்டன் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். எசேக்கியேல் 14:6. நம்ம எந்த காரியங்களை திரும்பணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாங்கன்னு சொன்னால், நம்முடைய சகல அருவருப்புகளை விட்டு நம்ம என்ன செய்யணுமா? திரும்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான்காவதாக நம்ம பார்க்கும்போது எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில். எசேக்கியேல் 18:30. ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாக இருப்பதில்லை. நம்ம மனம் திரும்பணும் அப்படின்னு சொன்னால், எதுக்காக மனம் திரும்பணும், எந்தெந்த காரியங்களை மனம் திரும்பணும் பார்க்கும்போது, நம்முடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அப்படி மனம் திரும்பும்போது நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கு தக்கதாக ஆண்டவர் என்ன செய்வேன்னு சொல்லியிருக்காங்க? நியாயம் தீர்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்கள் மீறுதல்களை விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாக இருப்பதில்லை. நம்ம மனம் திரும்பினா மாத்திரம்தான் நம்முடைய அக்கிரமம் நமக்கு வர்ற பாடுகளுக்கு அது என்ன இருக்காது? காரணமாக இருப்பதில்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஐந்தாவதாக நம்ம பார்க்கும்போது எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். எசேக்கியேல் 33:11. ஐந்தாவதாக நம்ம பார்க்கும்போது எதுக்காக நம்ம யூட்டர்ன் பண்ணணும், எந்தெந்த காரியங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, துன்மார்க்கத்தை விட்டு நம்ம என்ன செய்யணுமா? திரும்பணும் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு சொன்னால், துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. நம்ம துன்மார்க்கத்தை விட்டு திரும்பி பிழைக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பமாக காணப்படுது. சரி, நம்ம எந்தெந்த காரியங்களை திரும்பணும்னு சொல்லி பார்த்தோம். எப்படி திரும்பணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதலாவதாக ஓசியா 14ஆம் அதிகாரம் 2வது வசனம்.
ஓசியா 14:2. ஓசியா 14:2. இதில் நம்ம பார்க்கும்போது நம்ம எப்படி திரும்பணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்ம என்ன செய்யணுமா, கர்த்தரிடத்தில் திரும்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இரண்டாவதாக யோவேல் 2ஆம் அதிகாரம் 12-13. ஆ 13. நம்ம எப்படி திரும்பணும் அப்படின்னு சொன்னால், இரண்டாவதாக நம்முடைய முழு இருதயத்தோடு நம்ம என்ன பண்ணணுமா, கர்த்தரிடத்தில் திரும்பணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயங்களை கிழித்து நம்ம என்ன செய்யணும், கர்த்தரிடத்தில் திரும்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் நம்ம முழு இருதயத்தோட செஞ்சோன்னா மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும், முழுமையான பலன் கிடைக்கும். நம்ம அறகுறையாக செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான பலன் எப்படி இருக்கும், அறகுறையாக தான் இருக்கும். நம்ம என்ன ஆண்டவரிடத்தில் எப்படி திரும்பணும் அப்படின்னு சொன்னால் முழு இருதயத்தோட திரும்பணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறாங்க. மூணாவதாக பார்க்கும்போது சகரியா 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். சகரியா 1:4. மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது நம்ம எப்படி திரும்பணும், எப்படி நம்ம யூட்டர்ன் பண்ணி ஆண்டவரிடத்தில் வரணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய பொல்லாத வழிகள் பொல்லாத கிரியைகளை விட்டு நம்ம என்ன செய்யணுமா, திரும்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அப்படி இருந்தோம் அப்படின்னா எனக்கு செவி கொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. யார்? நம்ம பொல்லாத வழிகளையும் பொல்லாத கிரியைகளை விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள். ஆனாலும் எனக்கு செவி கொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள். அப்போ நம்ம எப்படி திரும்பணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய பொல்லாத காரியங்கள் நம்மக்கிட்ட இருக்க, நமக்கே தெரியும் நம்ம என்ன செய்கிறோங்கிறது, அடுத்தவங்க சொல்லணும்னு கிடையாது. நம்ம செய்கிற காரியங்கள் என்ன, நம்ம பேசுகிற காரியங்கள் என்ன, நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது நமக்கே தெரியும். அப்படிப்பட்டதான ஆண்டவருக்கு பிரியமில்லாத பொல்லாத வழிகளை விட்டு நம்ம என்ன செய்யணும், திரும்பணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறாங்க. நான்காவதாக நம்ம பார்க்கும்போது மல்கியா 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. மல்கியா 3:7. மல்கியா 3:7. இதில் கேட்குறாங்க, நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்பணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதிலே வசனத்தில் நான்காவதை நம்ம பார்க்கும்போது எப்படி திரும்பணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், திரும்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த வருஷத்தோட விபிஎஸ் தீம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். இதுதான் இந்த விபிஎஸோட தீம். அதில் நம்ம பார்த்தது வந்து எந்தெந்த காரியங்கள் நம்ம திரும்பணும் அப்படின்னு சொன்னால், முதலாவது கடிந்து கொள்ளுதலுக்கு நம்ம திரும்பணும். நம்ம சீர்கேட்ட பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு நம்முடைய சீர்கேடுகளை விட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரிடத்தில் திரும்பணும். நம்முடைய அருவருப்பான காரியங்களை விட்டு ஆண்டவரிடத்தில் திரும்பணும். நம்முடைய மீறுதல்களான காரியங்களை விட்டு திரும்பணும். அடுத்ததாக பார்க்கும்போது துன்மார்க்கத்தை விட்டு திரும்புதலாக காணப்படணும். எப்படி திரும்பணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகளாக நம்ம திரும்பணும். இரண்டாவதாக நம்ம பார்த்தது முழு இருதயத்தோட நம்முடைய இருதயத்தை கிழிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். மூன்றாவதாக நம்முடைய பொல்லாத வழிகள் கிரியைகளை விட்டு ஆண்டவரிடத்தில் நம்ம திரும்பணும். நான்காவதாக நம் ஆண்டோடைய வார்த்தைகள் கட்டளைகளை கை கொள்ளுகிற பிள்ளைகளாக நம்ம திரும்பணும். கடைசியாக ஒரே ஒரு வசனம் மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். யோபு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யோபு 6:29.
இதில் ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நம்ம திரும்பினா நம்ம இடத்துல என்ன இருக்காதான்? அக்கிரமம் இருக்காது. நம்ம திரும்பினா ஆண்டோடைய நீதி நம்ம இடத்துல விளங்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்படியாக நம்ம ஒவ்வொரு கர்த்தரை திரும்பக்கூடியதாக காணப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை விடுமுறை வேதாகம பள்ளியின் தலைப்பின் கீழாக நம்மோடு பகிர்ந்து கொண்ட விடுமுறை வேதாகம பள்ளியின் டைரக்டர் போதகர் அம்மா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள். குறிப்பாக இந்த ஆராதனை முடிந்த பின்பு ஐக்கியங்கள் எதுவும் நடைபெறாது. வருகிற சனிக்கிழமை பாடகர் குழு பயிற்சி நடைபெறும். ஆகவே 8 மணிக்கு நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். இன்று மாலை சரியாக 6 மணிக்கு விடுமுறை வேதாகம பள்ளியின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகள் அனைவரும் உங்களுடைய பெற்றோர்களை அழைத்து வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? அப்பா அம்மா கூட பிறந்த தம்பி எல்லாரும் என்ன பண்ணுங்க, அழைத்து வரும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். திருச்சபையின் விசுவாச பிள்ளைகள் அனைவரும் தவறாமல் இதிலே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறேன். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் சரியாக வழக்கம் போல் காலை 10:30 மணிக்கு நடைபெறும். ஏலபாக்கிகள் வைத்திருக்கிற பிள்ளைகள் கொடுத்து வருகிறீர்கள். ஏலபாக்கிகளை வைத்திருக்கிறவர்கள் கொடுத்து உதவும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை மே 11ஆம் தேதியாக இருக்கிறபடினாலே ஐஎம்எம் கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன் பொன்விழா ஆராதனை, அதற்கான நோட்டீஸ் உங்களுக்கு வெளியே நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்கிறேன். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதை பார்த்து செல்லுங்கள். சரியாக மாலை 4 மணிக்கு இசிஐ வில்லிவாக்கம் திருச்சபையிலே வைத்து, ஹோப் கதீட்ரல் திருச்சபையிலே வைத்து நடைபெறும். ஆகவே அனைவரும் நீங்கள் அதிலே தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 10 நபர் கட்டாயமாக நம்முடைய திருச்சபையிலிருந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பேராயத்தின் மூலமாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அதற்கு ஆயத்தப்படும்படி யார் வருகிறீர்கள் என்பதை நீங்கள் போதகரிடத்திலே முன்பதாக தெரியப்படுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அன்றைய தினம் நாம் பிரித்து கொடுத்த அந்த காணிக்கை, அதாவது ராஃபிள் டிக்கெட்டுக்கான குழுக்கள் அன்றைக்கு அந்த திருச்சபையிலே வைத்து குலுக்குவார்கள். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதிலே கலந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக விடுமுறை வேதாகம பள்ளிக்காக நீங்கள் கொடுத்த, ஒத்துழைத்த, ஜெபித்த அனைத்து உள்ளங்களுக்கும் திருச்சபை சார்பாக, போதகர் சார்பாக மற்றும் மூப்பர்கள் சார்பாக நன்றியினை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக ஆசிரியர்களை விட பிள்ளைகள் இல்லை என்றால் விடுமுறை வேதாகம பள்ளியை நடத்த இயலாது. ஆகவே கலந்து கொண்ட அனைத்து பிள்ளைகளுக்கும் திருச்சபையின் பிள்ளைகள் அனைத்து பிள்ளைகள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் நன்றியினை போதகர் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதித்து பிள்ளைகளை வழி நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். இன்று மாலை தவறாமல் அனைவரும் நீங்கள் கலந்து கொள்ளும்படி 6 மணிக்கு நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கப்படும். அதிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனை முடிந்த பின்பு விடுமுறை வேதாகம பள்ளியின் பிள்ளைகள் அனைவரும், ஆசிரியர்கள் அனைவரும் அமர்ந்து செல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் பயிற்சி, கலை நிகழ்ச்சிகளுக்கான பயிற்சி பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும். ஆகவே தவறாமல் ஆசிரியர்கள், பிள்ளைகள் அனைவரும் நீங்கள் அமர்ந்து செல்லும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் நிகழ்ச்சிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மற்ற காரியங்களுக்காக, திருச்சபையின் ஊழியங்களுக்காக, குறிப்பாக ஐஎம்எம் பொன்விழா ஆராதனைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இப்போது விடுமுறை வேதாகம பள்ளியின் பிள்ளைகள் 2 நடனங்களை நடத்துவார்கள்.
கலரா தெரியுது பார் மாயலோக பாவம், காண்கின்ற காட்சியினால் மாட்டிக்குவ நீயும், காண்கின்ற காட்சியினால் மாட்டிக்குவ நீயும். கலரா தெரியுது பார் மாயலோக பாவம், காண்கின்ற காட்சியினால் மாட்டிக்குவ நீயும், காண்கின்ற காட்சியினால் மாட்டிக்குவ நீயும். கள்ளச்சாத்தான் வருவான், கரைகள் நல்லதுன்னு பேசுவான், தந்திரமாக பிடிப்பான், நம்மை கெட்டவனாக்கி அழிப்பான். அசுத்தம் என்று தெரிந்தவுடன் விலகி வந்து பரிசுத்த இயேசுவுடன் சேர்ந்து வாழ்ந்திடு. அசுத்தம் என்று தெரிந்தவுடன் விலகி வந்திடு, பரிசுத்த இயேசுவுடன் சேர்ந்து வாழ்ந்திடு. கலரா தெரியுது பார் மாயலோக பாவம், காண்கின்ற காட்சியினால் மாட்டிக்குவ நீயும், காண்கின்ற காட்சியினால் மாட்டிக்குவ நீயும். நினிவே மக்கள் வருந்தினர், உபவாசித்து ஜெபித்தனர், விசுவாசித்து திருந்தினர், மன்னிப்பையும் பெற்றனர்.
பிள்ளைகளுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாலையிலும் இன்னும் நிகழ்ச்சிகள் உண்டு. ஆகவே பெற்றோர்கள் அனைவரும், விசுவாச பிள்ளைகள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனைக்கு இறுதியாக நம் அனைவரும் எழுதின்று பாடல் புத்தகத்திலே 129வது பாடலை நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். அருள் ஏராளமாய் பெய்யும் என்ற பாடலை நம் அனைவரும் எழுதி நின்று நாம் பாடுவோம். அப்போது நாம் நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிடுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாயல்ல திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யோ, மேகமந்தாரமுண்டா, ஆடான நீலத்திலேயோ செழிப்போ பூரிப்புமா. அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாயல்ல திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யோ, நந்தாருளுமே. இங்குள்ள கூட்டத்திலேயோ கிரியை செய்தருளுமே. அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாயல்ல திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யோ, பொழியும் இச்சனமே. அருளின் மாரியை தாரும் ஜீவதயா பரரே. அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாயல்ல திரளாய் பெய்யட்டுமே. நம் அனைவரும் உட்காருவோம். ஆண்டவருடைய ஐக்கிய பந்திலே நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். பிள்ளைகளுக்கு அன்பான வேண்டுகோள், சற்று நேரம் அமைதியை பிள்ளைகள் காக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். யாரும் பேச வேண்டாம். சற்று நேரம் பிள்ளைகள் அமைதியை காக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். நம்முடைய பாடல் புத்தகத்திலே பின்னாக திருவிருந்து ஆராதனைக்கான படிவத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை நம் ஆண்டவர் தாமே ஏற்படுத்தினார். அவருடைய பாடுற்ற சரீரத்துக்கும் அவர் சிந்திய இரத்தத்திற்கும் அடையாளமாக்கிய அப்பத்திலும்
இரசத்திலும் தம்முடைய சீஷர் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு கட்டளையிட்டார். இது அவருடைய விருந்து. அவருடைய சீஷர் கூறியது, உண்மையாக மனம் வருந்தி தம் பாவங்களை விட்டு விலகினவர்களும் இரட்சிப்புக்கென்று கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறவர்களும் கூடி சேர்ந்து இந்த சின்னங்களை புசித்து குடித்து உங்களுடைய ஆத்துமத்தின் ஆறுதலுக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் விசுவாசத்தால் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் பங்கெடுத்துக் கொள்வீர்களாக. இது நம் ஆண்டவருடைய பாடுகள், மரணம் இவற்றின் ஞாபகார்த்தம் என்ற நினைவு கூறுவோமாக. அவர் திரும்பி வருவார் என்பதற்கு இது அடையாளம் என்பதையும், நாம் எல்லாரும் நம் ஆண்டவரோடு ஒரே பந்தியில் ஒன்றாயிருக்கிறோம் என்பதையும் மறவாதிருப்போமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாக மனம் வருந்தி பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமந்தை வாங்கி கொள்ளுங்கள். அதற்காக பணிவாக முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பின்னாக பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவரீர் நீதி உள்ள உக்கிரகமாக்கினே எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அலங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடே துக்கப்படுகிறோம். அவை எங்களால் சுமக்கக்கூடாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாக. நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்போதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்தில் மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வேன் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்றி உங்களை விடுதலையாக்கி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார். 458வது பக்கத்தில் இருக்கிற ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரன் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் பரமதந்தையே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தனீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாய் ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போன்றதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்துவதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நேமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து இந்த அருட்சாதனங்களாகிய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய திரு சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் பங்குள்ளோர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அவர்தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் 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 அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் 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 அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது, இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவளம் பற்றினார். கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாக இருக்கிறது. பிள்ளைகள் முன்பாக வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறேன். உம்மருள் பெற இயேசுவே நான் பாத்திரனல்லே, என்றாலும் தாசன் பேரிலே கடாட்சியம் வையுமே. நீர் எனக்குள் பிரவேசிக்க நான் தற்கோனல்லவே, நீர் என் பாழ் நெஞ்சை ஆசிக்க நிமித்தமில்லையே. ஆனாலும் வாரும் தயவாய் மானேச ரட்சகா, என்றைக்கும் தாங்கும் ஐக்கியமாய் என் பாவநாசகா, நற்கருணையாம் பந்திக்கும் அபாத்திரனாயினே, நற்சீரை தந்து என்னையோ கண்ணோக்கி பாருமே. தெய்வீக பான அப்பமும் அன்பாக ஈகிறீர், மெய்யான திவ்ய அமிர்தம் உட்கொள்ள செய்கிறீர். என் பக்தி ஜீவன் இதனால் நீர் விருத்தியாக்குமே. உந்தன் சரீரத்தை
நாவி தேகம் செல்வமும் நான் தத்தம் செய்கிறேன். ஆயேசுவே அனைத்தையும் அர்ப்பணம் செய்கிறேன். தீராத தாகத்தால் என் உள்ளம் தோய்ந்ததே. ஆஜீவ தண்ணீரால் தேற்றும் நல் மீட்பரே. வீடாய்த்த பூமியில் என் பசியாற்றுமே. நீர் போஷிக்காவிடில் திக்கற்று சாவேனே. தெய்வீக போஜனம் மெய்மன்னா தேவரீர். மன்னோரின் அமிர்தம் என் ஜீவ ஊற்று நீர். உன் தூய இரத்தத்தால் என் பாவம் போக்கினீர். உம் திரு மாம்சத்தால் ஆன்மாவை போஷிப்பீர். நாம் அனைவரும் பாடல் புத்தகத்திலே பின்னாக இருக்கிற படிவத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
கத்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கத்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது மாசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியானவரோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். ஜெபம் செய்வோம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் என்று சொல்லி இந்த ஆண்டிலே விடுமுறை வேதாகம பள்ளிக்கு ஆண்டவரே யோனாவின் வாழ்க்கையின் மூலமாய் தேவன் நீர் கற்றுக் கொடுத்த பாடத்திற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அழைப்பிலே உறுதியாய் பற்றி கொள்ளவும், கேட்ட அழைப்பிற்கு கீழ்ப்படியவும் தேவன் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை வரங்களை தந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நாளிலும் குறிப்பாக விடுமுறை வேதாகம பள்ளியின் நிறைவு நாள் ஆண்டவரே, மாலையிலே நடைபெற இருக்கிற கலை நிகழ்ச்சிகளுக்காக ஆராதனைக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் நீர் கலை நிகழ்ச்சிகளை ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவரே, குறிப்பாக அனைத்து பெற்றோர்களும் கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் ஒருமித்து மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, பிள்ளைகள் அனைவரையும் தேவனி சிறப்பாய் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுடைய படிப்புக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். நல்ல ஞானத்தை பிள்ளைகளுக்கு தேவநீர் தந்து பிள்ளை வாழ்வை தேவன் நீர் மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அநேக பிள்ளைகளுடைய ஜெப குறிப்புகளை கேட்டிருக்கிறோம். பிள்ளைகளுடைய எதிர்கால சிந்தனைகள், பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்களை தேவன் நீர் கேட்டிருக்கிறீர். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு தேவன் நீர் மறு உத்தரவு அருளி செய்கிற கர்த்தர். அதற்கான தேவைகளை தேவன் நீர் பிள்ளைகளுக்கு பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி பிள்ளை வாழ்வை தேவன் நீர் மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. காரணமாயிருக்கிற பெற்றோரை ஆசீர்வதிங்க. குறிப்பாக இந்த விடுமுறை வேதாகம பள்ளியை பொறுப்பெடுத்து நடத்தின அனைத்து ஆசிரியர்களுக்காக செபிக்கிறோம். தியாகத்தோடு செயல்பட்ட அனைத்து ஆசிரியர்களையும் தேவனீர் ஆசீர்வதிங்க. விடுமுறை வேதாகம பள்ளிக்காக கொடுத்து உதவின அனைத்து குடும்பங்களுக்காக உள்ளங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் எந்த நோக்கத்தோடு ஆண்டவரே உடைய ஊழியத்திற்கு என்று ஆண்டவரே கொடுத்திருக்கிறார்களோ அந்த நோக்கத்தின் காரியங்களை பிள்ளை வாழ்க்கையிலே தேவன் நீர் நிறைவாய் தந்து பிள்ளை வாழ்வை தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் காணப்படட்டும். ஆண்டவரே, குறிப்பாக விடுமுறை வேதாகம பள்ளியிலே ஆண்டவரே பணி செய்த அனைத்து வாலண்டியர்ஸ்க்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய ஊழிய பணிகளிலே தேவநீர் கூட இருந்தீர், பிள்ளைகளை வழிநடத்தினீர். அதற்காக பிள்ளைகள் எடுத்த பிரயாசங்களிலே தேவன் நீர் ஆண்டவரே கூட இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்தீர். அதை என்றுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி. உம்முடைய ஐக்கிய பந்தில இணைந்த நாங்கள் இன்னும் ஆண்டவரே மண்டை கிட்டி சேர தேவன் நீர் எங்களுக்கு கிருபைகளை தந்து எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்திலே திரும்ப கடக தேவ நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இப்போதும் அப்பா தொடர்ந்து நடைபெற இருக்கிற விடுமுறை வேதாகம பள்ளியை ஆசீர்வதித்து தாங்க. பிள்ளைகள் உம்முடைய ஊழியத்திற்கு என்று கொடுத்திருக்கிற அன்பின் காணிக்கைகளுக்காய் செபிக்கிறோம். பை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், தசம பாகங்கள் அனைத்தையும் தேவநீர் அங்கீகரித்து இவருடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் தங்களுடைய தனி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளாய் எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி செலுத்தி செபிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாராக. ஆமென். Nada
கத்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சமாதத்தோட போகடுவோம்.